இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராணுவ மரியாதையுடன் பாரம்பரிய முறையில் வரவேற்பளித்தார் பிரதமர் மோடி. அமைச்சர்கள் உள்ளிட்ட இரு நாடுகளின் உயர்மட்ட குழுவினருடன் இரு நாட்டு பிரதமர்களும் சந்திப்பு. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இருதரப்பு ஒப்பந்தங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டதாக தகவல். வங்கதேசத்திலிருந்து மருத்துவ சிகிச்சைக்கு இந்தியா வருவதற்கு இணையவழி விசா வசதி தொடங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. ரங்பூரில் புதிதாக இந்திய தூதரகம் திறக்கப்படும் என்றும் தகவல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி பலியானோர் எண்ணிக்கை 55ஆக அதிகரிப்பு. நேற்று ஒரே நாளில் 11 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட 152 பேருக்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை. கள்ளக்குறிச்சியில் 101 பேருக்கும் சேலத்தில் 30 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் சித்தேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 2 பேருக்கு கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல். 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலத்தில் சாராயம் அருந்தியவர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க விடுத்த கோரிக்கையை இன்றும் சபாநாயகர் நிராகரித்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. கேள்வி நேரத்திற்கு பிறகு அவைக்கு வருமாறு சபாநாயகர் அப்பாவு விடுத்த கோரிக்கையை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து பேச சபாநாயகர் இன்றும் அனுமதி மறுத்ததால் வெளிநடப்பு செய்தோம். இன்னும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விவாதிக்க மறுப்பதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள்? இப்பொழுது சிகிச்சை பெறுவருடைய நிலை என்ன என்ற விவரமெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம். இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். விஷமுறிவு ஊசி மருந்து தட்டுப்பாடு என கூறினால் அல்சர் மருந்து தாராளமாக இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகிறார். விஷமுறிவுக்கான மருந்து குறித்து அரசுக்கு தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி டிப்பர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஓமிப்ரசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். அவர் சொல்றது ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அறிந்து அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஓமிப்ரசோல் இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனா அந்த பேரை மாத்தி சொல்ற. இது எங்கேயும் கிடைக்கல. இவளுக்கு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மற்றும் எம்எல்ஏவுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வருவதால் காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது என்றும் பேட்டி. இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர்களை விசாரிக்க வேண்டும். அப்பதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. வரும் நாட்களிலும் அதிமுகவினரின் நடவடிக்கை மாறாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை. முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரமே இடம்பெறும் என்றும் அறிவிப்பு.
நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை மறைக்க விஷச்சாராய சம்பவத்தில் தமிழக அரசு மீது இபிஎஸ் குற்றம் சாட்டுவதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக இபிஎஸ் கூறியதில் உண்மை இல்லை என்றும் கருத்து. கடந்த 2 நாட்களாக சட்டமன்றத்திலே 40க்கு 40 தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டுவிட்டோம், சட்டமன்றத்திலே ஏதாவது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 2 நாட்களாக சட்டமன்றத்திலே இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும். விஷச்சாராய விவகாரத்தில் திமுக மீது அபாயகரமான குற்றச்சாட்டை ராமதாசும் அன்புமணியும் முன்வைப்பதாக சங்கராபுரம் ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டாக பேட்டி. குற்றச்சாட்டை நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து தாங்கள் விலக தயார் என்றும், இல்லையேல் அவர்கள் விலக தயாரா என்றும் சவால். எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பதை அவர்கள் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயார். அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் 2 பேரும் பொது வாழ்விலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம். சாராய வியாபாரிகளுடன் உள்ள தொடர்பு மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற பதட்டத்தில் பாஜகவினரை முடக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் 3 நாட்களாக போலீசார் நடத்திய சோதனையில் சாராய வியாபாரிகள் 876 பேர் கைது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து சாராய வியாபாரிகளை தேடும் பணி தொடரும் என வடக்கு மண்டல காவல்துறை அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்கள் உட்பட பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 190க்கு அதிகம் என மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தகவல். விஷச்சாராயம் குடித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதல் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றவர் உயிரிழப்பு. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் வீட்டிற்கு தப்பியோடிய நிலையில் வயிற்றுவலி ஏற்பட்டு பலி. டின்னர் என கூறி போலி பில் தயாரித்து கள்ளச்சாராயத்திற்காக 1000 லிட்டர் மெத்தனால் வாங்கப்பட்டதாக சிபிசிஐடி விசாரணையில் தகவல். மெத்தனாலில் வெறும் தண்ணீரை மட்டுமே கலந்து சாராயம் என கூறி விற்பனை செய்யப்பட்டதாகவும் தகவல். நீட் உள்ளிட்ட பொதுத் தேர்வுகளை வெளிப்படையாக நடத்துவதை உறுதி செய்ய 7 பேர் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழு அமைப்பு. குழுவின் தலைவராக இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே. ராதாகிருஷ்ணன் செயல்படுவார் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். வட மாநிலங்களுக்கு நவீன ரயில் பெட்டிகள் ஒதுக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் பல ரயில்கள் ஓட்டை உடைசலாக இயங்குவதாக நீதிபதிகள் கருத்து. கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் தொடர்ந்து அலட்சிய போக்கே நிலவுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.